ஐம் கௌரி. நான் வந்து சார்பா பாட்காஸ்ட்ல எப்படி ஜாயின் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணல. எங்க பாப்பாவ தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதாவது எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தேன். நியூஸ்ல எப்படின்ட்டு ஒரு கும்பகோணம் பக்கத்துல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு படிக்கிற ஒரு பொண்ணு வந்து 2 டிஜிட், 4 டிஜிட், 5 டிஜிட்லாம் ஆன்சர் வந்து எப்படின்னா பேப்பர், பேனாலாம் எடுக்காம தானாவே சொல்ட்டாங்க அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. அது வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக அவங்கள அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம பாப்பாவும் அந்த மாதிரி செய்யணும். ஆனா எங்க பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சாங்க. அப்ப என்ன இப்பையில இருந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செக் பண்ணும்போது நிறைய அபாகஸ்ல வந்து என்னன்னா நிறைய நிறைய கால் பண்ண நெட்ல போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கால் பண்ணி கேட்டாங்க. எப்படின்னா எல்லாருக்குமே வந்து 1000 வரைக்கும் 1, 2, 3 தெரியணும். 500 வரைக்கும் மினிமம் ஆச்சு தெரியணும். அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்க பாப்பா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போட்டிருக்கோம். 500 அவ்வளவு தெரியாது மேம் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஒன்னும் அப்புறம் வந்து சார்பா பாட்காஸ்ட்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஓகேம்மா அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க பாப்பாவை ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கும்போது, ஐயோ எங்க பாப்பாவால அதெல்லாம் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் மேம் கிட்ட. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல மேம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாப்பாவும் நல்லா செஞ்சாங்க. ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஐ ப்ராப்ளமா இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே நம்ம கத்துக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் மேம் அதுக்கப்புறம் நாங்க வந்து கேட்டேன். அப்புறம் ஸ்ரீதேவி மேம் கால் பண்ணா அவங்க தான் வந்து சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்து கத்துக்கிட்டோம். நானும் இப்ப நிறைய கிளாஸ் எடுக்கிறேன் மேம். கிளாஸ் எடுக்கிறதே வந்து இப்போ வந்து சொல்லணும்னு போனா ஸ்ரீதேவி மேமாலதான். இல்லைன்னா வந்து இவ்வளவு வந்து நல்லா எப்படின்னா கன்வீனியன்ட்டா இருக்காங்க நம்மகிட்ட பேசி என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு கேக்குறதுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு. அதாவது வீடியோ நம்ம வந்து எனக்கு வந்து நான் வந்து எப்படின்னா இன்டீரியர் உள்ள கிராமம் எப்படின்னா இங்க வந்து அவ்வளவுதான் வந்து இப்ப இந்த அளவுக்கு தெரியாது. இப்ப அபாகஸ் ஒரு வெளியில ஒரு கோர்ஸ் படிக்கணும் போகணும் வரணும் அந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது மேம் சொன்னாங்க நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லம்மா நான் வீடியோ எடுத்து போடுங்க உங்க பாப்பா இருக்காங்கல்ல அதை எடுத்து வீடியோ போடுங்க அதை வச்சு யாராவது சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரியே நானும் வீடியோ எடுத்து போட்டேன். வீடியோ போட்டதுல வந்து எங்க ரிலேட்டிவ் சர்க்கிளே வெளில இருக்காங்க அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்ப கூட 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க. தேங்க்ஸ் டு ஸ்ரீதேவி மேம்.